உங்களுக்கு நம்ம இன்டர்நெட்ல இருக்கறதுல மோஸ்ட் வியூ 25 யூடியூப் ஷார்ட்ஸ் தான் பார்க்க போறோம். இதுல சில வீடியோஸ் எல்லாம் hundreds of million views எல்லாம் அடிச்சிருக்குனா இந்த வீடியோஸ்க்கு 100 million views வர்த்தான்னு பாப்போம். நம்ம 25 ல ஆல்ரெடி 10 million views கொண்ட வீடியோவை பாப்போம். 10 மில்லியன்ங்கிறது எவ்வளவு பெரிய நம்பர், 1 கோடி பேர். இன்னைக்கு ரோட்ல வரும்போது செம்ம பசிங்க. திடீர்னு லெஃப்ட்ல பார்த்தா ஒரு பெரிய கல்யாண மண்டபம். சரி வாங்கடா அப்படியே உள்ள போய் பூந்துருவோம்ட்டு உள்ள போய் பார்த்தா அவ்வளோ வெரைட்டில ஸ்நாக்ஸ். என்ன இவ பாட்டுக்கிட்டு ஏதோ ஒரு கல்யாண மண்டபத்துக்குள்ள போறா, பானிபூரியை முழுங்கிட்டு மோக்டெயில் குடிச்சிட்டு அப்படியே நம்ம யாரோ ஒரு கல்யாணத்துக்கு நீ பாட்டுட்டு போய் ஜாலியா என்ஜாய் பண்ற. இங்க பொண்ணுடா மாப்பிள்ளோடான்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? எப்பா என்ன டேஸ்ட். இப்படி ஒரு ஹோட்டல் இருந்துச்சுன்னா நம்ம டெய்லி போயிருவோம் போல. அந்த மாதிரி செம்ம டேஸ்டா இருந்துச்சுங்க. நம்மளும் ஏதோ ஒரு மேனேஜ்க்குள்ள போய் சாப்பிட்டுலாமா? அந்த இது வந்துட்டோம், தேங்காய் பையும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். 12 மில்லியன் வியூஸ் கொண்ட வீடியோ பார்த்தவே ஆபீஸே தெரியுது. பொண்ணுங்க இருக்கறனாலே வியூஸ் அள்ளி இருக்கு. 13 மில்லியன் வியூஸ் கொண்ட இது ஒண்ணே ஒண்ணுதான் வந்து ஃபேக்ட்ஸ் காமிக்கிற மாதிரி ஒரு யூடியூப் ஷார்ட். இந்த பையனை தான் ஃபேட்டஸ்ட் சைல்ட் இன் தி வேர்ல்ட்னு சொல்றாங்க. 11 வயசு மட்டுமே ஆகுற சின்ன பையன் தான். சின்ன வயசுல இருந்தே அதிகமா சாப்பிட்டு இந்த வயசுலயே 190 கிலோ வெயிட் இருக்கான். 11 வயசுல இந்த சைஸா 190 கிலோ வெயிட் இருந்த அந்த பையன் தன்னோட விடாமுயற்சியால இப்ப வெறும் 83 கிலோ தான் இருக்கான். பரவாயில்ல, ஒரு ஹாப்பி எண்டிங் கிடைச்சது. சம்மர் வெகேஷன் முடிய போது ஸ்கூல் இன்னும் கொஞ்ச நாள்ல திறக்க போறாங்க. உள்ள போன உடனே என் கண்ணை பறிச்ச முதல் விஷயம் BTS. ஐ மாஸ்க், ஃபைல், நோட்புக், பென், டைரி, எக்ஸாம் பேட் BTSல எக்கச்சக்க ப்ராடக்ட்ஸ் வச்சிருந்தாங்க. இங்க வந்து BTSஆ கண்டிப்பா இந்த கடையை கண்டுபிடிச்சு BTS ஃபேன்ஸ் எல்லாம் போய் வாங்குவீங்கன்னு நினைக்கிறேன். அவன் கொரோனா வந்து செத்துட்டு இருக்கான். இந்த சைனாக்காரன் நாய் ரோட்ல உட்காந்து ஃபுட்பால் ஆடிட்டு இருக்க. ஏ நாய வீட்டுக்குள்ள போய் ஆடுறா. மூஞ்ச பாரு, நல்லா பெண்கின் முட்டை மாதிரி. எனக்கு தமிழ் தெரியும் நினைச்சுக்கிறியா? திட்டிடுவேன். இது வந்து 13 மில்லியனுக்கு வர்த்து. நானே ஒரு லைக்க போட்டுருவேன். இன்னைக்கு ஒரு நாள் கேரளாக்கு போயிருந்தேன். இப்படி எல்லாரும் கண்ணுக்கும் எதிர்ச்சியா வந்து அன்னைக்கு ஒரு நாள் இன்னைக்கு ஒரு நாள் என்னத்தையோ பாக்குறாங்க. பீச்சுக்கு நடுவுல ஒரு கடை என் கண்ணுல மாட்டுச்சு. இதுதான் இந்த ஊரோட ஃபேவரட்டான ஸ்நாக்ஸா. அந்த பாட்டில்ல மிதந்துட்டு இருந்து அனாசி பழத்தை ஒண்ணு எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் பாருங்க. டேஸ்ட் வேற லெவல்ல இருந்துச்சு. ஒரு பீஸ் எடுத்து அந்த பீச்சு குளிருக்கும் அதுக்கும் மேல அந்த மிளகா பொடியை வர தூவிட்டு ஒரு கடி கடிச்சேன் பாருங்க. ஐயோ என்ன இப்படி புளிக்குது. எனக்கே சிவதேடா. இந்த வீடியோல ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிற தான் பையனை சமாதானப்படுத்தி ஸ்கூலுக்கு அனுப்ப முயற்சி பண்றாங்க இந்த அம்மா அப்படின்னு நான் சொன்னா நீங்க நம்பவா போறீங்க? அதை தவிர அவர் எதுவுமே பேசல. ஆனா கண்டென்ட் புரிய வச்சுட்டு அப்படி 17 மில்லியன் வியூஸ். ஏதோ ஒன்று இந்த பையன் பேர் வந்து குட்டி இர்ஃபான். ஆமா, இர்ஃபான் மாதிரி சமையல் செஞ்சு வேற சாப்பிடுற அப்படி பையன். இர்ஃபானே வந்து இது வரைக்கும் 17 மில்லியன் அடிச்சது இல்லைன்னா குட்டி இர்ஃபான் அடிச்சிருக்க அப்படி. என்னைய கல்யாணம் பண்றத வெற்றிலாம் போட்டு வந்து 17 மில்லியன் வியூஸ் அடிச்சிருக்க. கார சொன்னாரா? அது தெளிவா ஸ்டார்ட் பண்ணுங்க. ரெண்டு பேருமே எப்ப பார்த்தாலும் மேட்சிங் ட்ரெஸ் போடுறாங்க. யார் இவங்க? கப்பிள்ஸ் ட்வின்னிங் இவங்க. தமிழ்ல வியூஸ் சொல்லணும்னா குழந்தைகளை வச்சாதான் அல்ல முடிய மாட்டிருக்கு. 21 மில்லியன் வியூஸ்க்கு வரும். இப்போ மொத்த சென்னையோட பாப்புலேஷனே 11 மில்லியன் தான். நம்ம வந்து பார்த்த எல்லா வீடியோஸுமே வந்து மொத்த சென்னையில இருக்கிறவங்க பார்த்தாலும் வந்து இந்த வியூஸ் அட்டைன் பண்ண முடியாது. பசிக்குது, சாப்பிட்டு போயிடலாமா? வீட்டுல சாப்பாடு வேஸ்டா போயிடும், வீட்டுக்கு போயே சாப்பிடுவோம். Few minutes later. போட்டாச்சானா? என்னால இதுக்கு வந்து ஃபுல்லா ரிலேட் பண்ண முடியல. ஏன்னா நான் வந்து வெளில சாப்பிடுறத விட வீட்டுல சாப்பிடுறத விரும்புற ஆளு. அம்மா பசிக்குதும்மா. இருப்பா, ஆப்பிள் கட் பண்ணி தரேன். அம்மா ஆப்பிள் இல்ல, அப்பா சாப்பிட்டாரு. சரி விடுப்பா, நான் உனக்கு சாத்துக்குடி உரிச்சு தரேன். கொண்டா. சூப்பர். சாத்துக்குடி அப்பா சாப்பிட்டாருமா. இந்த கிட்டோட கியூட்னஸ்க்காக இவங்க வந்து வியூஸ் அள்ளி இருக்காங்கன்னு பார்த்தவே தெரியுது எனக்கு. லுக் அட் தட் எக்ஸ்பிரஷன் ப்ரோ. திரும்ப 21 மில்லியன். எங்க வீட்ல ஒரு நாள் சமைச்சு முடிச்சுட்டு சாப்பாடு எடுத்து சாப்பிடலாமேன்னு வாயில வச்சா கன்றாவிக்கிட்டு இருந்தது. ஐயோ, இந்த சாப்பாடை தானே நம்ம ஹஸ்பண்டுக்கு கொடுத்தோம், அவருக்கு இது என்ன ஆச்சு? அலறி பத்திரி ஓடி போய் பார்த்தா நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். கண்டிப்பா இந்த சாப்பாடை மனுஷன் சாப்பிட முடியாது. அப்ப என்னதாண்டா நடந்திருக்கும்னு யோசிக்கும் போது தாங்க கண்டுபிடிச்சிட்டேன். கிச்சன் சிங்க்ல தான் போட்டிருப்பாங்க. அமெரிக்கால உள்ள எல்லா கிச்சன் சிங்க் அடியிலும் இந்த மாதிரி ஒரு டிவைஸ் பார்க்கலாம். இதுக்கு பேரு கார்பேஜ் டிஸ்போசல். ஒரு பட்டன் அமுத்தினாலே போறோம், நம்ம போடுற எல்லா ஃபுட் வேஸ்ட்டுமே அரைச்சி உள்ள தள்ளிரும். சோ தட் நம்ம கிச்சன் பைப் என்னைக்குமே வந்து அடைச்சிக்காது. அக்கா அப்படியே சைட் கேப்ல தன்னோட கிச்சனை வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணி காமிக்கிறாங்க. பட்டன் அமுக்குனாவே கிச்சன்ல வந்து எல்லாம் கிளீனிங் நடக்கும் அப்படின்னு வந்து ஃப்ளெக்ஸ் பண்றாங்க. என்னடா ஹாஸ்பிட்டல்ல பண்ணிட்டுக்கிறீங்க நீங்க? நீ பார்க்க போற வீடியோஸ் எல்லாமே வந்து கோயம்புத்தூர், சென்னை, மதுரை இந்த மாதிரி எல்லா மேஜர் சிட்டிஸோட பாப்புலேஷனை சேர்த்தா கூட இந்த அளவுக்கு வியூஸ் வராது. அவ்வளவு வியூஸ் இதெல்லாம் அழுது.
ஐஸ்கிரீமா 22 மில்லியன் வியூஸ் இதுக்கு ஆல்மோஸ்ட் 2.5 கோடி பேர் இதை பாக்குறாங்க. நான் ஃபார்முலா சொல்லி தரேன். ஒண்ணும் இல்ல, ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணுங்க, அப்புறம் குழந்தை பெத்துக்கோங்க, குழந்தைய வச்சு வீடியோ செய்யுங்க, அப்பதான் வந்து வியூஸ் சொல்ல முடியும். குட்டி கேன்வாஸ் போர்டுல yellow கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிருக்கேன். குழந்தை வந்து பெயிண்டிங் பண்றது போட்டுருக்கு. இதுக்கு தான் 24 மில்லியன் வியூஸ். நான் சொல்றேன்ல, ஒண்ணு நீ குழந்தையா இருக்கணும், இல்லாட்டி குழந்தை பெத்து இருக்கணும், அப்பதான் நீ வியூஸ் சொல்ல முடியும். இதே ஆர்ட்ட வந்து ஒரு பெரியவங்க செஞ்சிருந்தாங்க, கன்ஃபார்ம் வியூஸ் போயிருக்காது. ஆனா குழந்தை செய்யறதுனாலதான் வியூஸ் போகுது. இப்ப நான் ஸ்டென்சில் எடுத்துட்டு இதான் என் ஃபர்ஸ்ட் பெயிண்டிங். நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்கூல்ல செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற நேகானால செகண்ட் இயர் காலேஜ் படிக்கிற நேகாவோட வியூஸ் அதிகமா வாங்குது. ஃபைனலா நம்ம வந்து டாப் 10 ஷார்ட்ஸ்க்கு வரோம். ஓ சூட்டியா, அதனாலதான் அழுவுறே. சரி வாமா, இந்த சூச்சி Dress இப்படி கழட்டி இது இப்படி தூக்கி போட்டு இது இப்படி மாட்டணும். மீன் இவ்வளவு நல்லவனா இருக்கான், எனக்கு நல்ல வியூஸ் வாங்க தெரியுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டிவி ஷோஸ்னாலே பீட் பண்ண முடியாத அளவுக்கு வர வியூவர்ஸ் 26 மில்லியன் வியூஸ். அம்மா எனக்கு அந்த பிஸ்கட் வேணும். இந்த பிஸ்கெட்டாடா? கிட்ஸ் ப்ரோ, கிட்ஸ் ஷார்ட் ஃபிலிம் தான் வந்து இது ரீல்ஸா போட்டுருக்காங்க. கான்டெக்ஸ்ட் எனக்கு புரியலடா, சம்பந்தமே இல்லாம இந்த பொண்ணு அழுதுக்கு 28 மில்லியனா? என்னடா இது? என்னடா தலைகீழலாம் சுத்துது? ஜாலியா தான் இருக்கும்னு சொல்றாங்கங்க. மாமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆன்டி ரோலர் கோஸ்டர் போறதெல்லாமாடா? இதுக்கே ஷாக் ஆனீங்கன்னா நம்பர் 1ல இருக்கிற வீடியோ எல்லாம் வந்து hundreds of மில்லியன் வியூஸ் அடிச்சிருக்குடா. இது எப்படி இருக்கு நீங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும். விஜயண்ணா சொல்லுக்காரண்ணே, என்ன இந்த பக்கம்? சும்மா ஒரு வேலையா வந்தனா. வாக்காரண்ணே சாப்பிட்டு போ. சரிண்ணா. என்ன உடனே உட்காந்துட்டான்? அண்ணா ஆர்டர் பண்ணிக்கிட்டா? பண்ணிக்கிறேண்ணே. பையா 4 ரொட்டி ஒரு அண்டா கைமா. இன்னைக்கு நான் கைமா சிக்கன் ரைஸ் எங்க 2 ரொட்டி. சும்மா ஒரு பேச்சுக்கு சாப்பிடுறியான்னு கேட்டேன், அதுக்கு இப்படியா? இதுக்கு தான் தெரிஞ்சுங்க, என்ன சாப்பிட கூப்பிட்டா நான் வரைய மாட்டேன்றது. நான் போயிட்டு வரேன். ரிலேட்டபிலிட்டி ஃபேக்டர் வச்சு இது வந்து வியூஸ் அடிச்சிருக்கு தெரியுது. ஃபைனலி 5th பிளேஸ்ல வந்து 30 மில்லியன் வியூஸ் அடிச்சிருக்குன்னு 3 கோடி பேர் பார்த்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் பாதி தமிழர்கள் எல்லாரும் இந்த வீடியோஸ் பார்த்திருக்காங்களாமா. ஆனா நீங்க பார்த்திருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. யார் இவன்? யார் பேபி இவன்? இவன் எக்ஸ் பேபி. கையில வச்சிருக்கே ஐபோன், அத நான் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தது. டேய் பேபி குத்துரு. மூஞ்சிக்கு நான் 16 வாங்கி தரேன், நீ எங்கல போற? பர்த்டேக்கு கஷ்டப்பட்டு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கி கொடுத்திருக்கேன். கூட டைமண்ட் ரிங் வாங்கி கொடுத்தல, அதையும் குத்து. நீ உட்கார்ந்திருக்கே பைக், அதுவே நான் வாங்கி கொடுத்ததுதான். ஒண்ணு கூட உன் காசுல வாங்கலையா? இறங்கு. அதான் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டல. எதுக்காக வந்த? உனக்கா வரல, எனக்கா வந்திருக்கான். போலாம் மச்சான். வரலாம் மச்சான். பை. நல்ல பையனா பாத்துக்கோ. மாமா வர்க்கையா. நான் கூட நீ போட்டுற சட்டையும் நான் வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லுவான்னு நினைச்சேன். எப்படியோ அந்த விஷயத்துல அந்த படி தப்பிச்சிட்டான். 4th பிளேஸ்ல 36 மில்லியன் வியூஸ். இது வந்து மோர் தென் half the தமிழ்நாடு பாப்புலேஷன். அக்கா மாடர்ன் அண்ட் ட்ரெடிஷனல் ட்ரெஸ் மாறுறதுக்கே வந்து வியூஸ் 36 மில்லியன் வியூஸ். 3rd பிளேஸ்ல 39 மில்லியன் வியூஸ். இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ கம்பேர் பண்ணும்போது. அஞ்சனா குட்டி ராஜாத்தி மனச வெச்சிக்கோ காப்பாத்தி. சில குழந்தைகளா செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது 72 மில்லியன் வியூஸ். இது வந்து ஈக்குவல் டு தமிழ்நாடோட மொத்த பாப்புலேஷன். நீங்க நானு எல்லாருமே வந்து ஒரு தடவை இதை பார்த்திருந்தா தான் இந்த வியூஸ் வந்திருக்கணும். தெரியல பாப்போம். ஓ இது அந்த மேட்சிங் ட்ரெஸ் கப்புலா? கியூட் கப்புள்ஸா இருக்கிறது இன்னொரு ஃபார்முலா டு கெட் வியூஸ். ஃபைனலி நம்பர் 1 பொசிஷன்ல 225 மில்லியன் வியூஸ். உலகத்துல இருக்கிற எல்லா தமிழர் பாப்புலேஷனையும் 2.5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா தான் இந்த வியூஸ். தமிழர் பாப்புலேஷன் ஆல்மோஸ்ட் 80 மில்லியன் நினைக்கிறேன் மொத்தம். என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ. அது வரைக்கும் நான் சீரியஸா இவன் தேன் நக்கிறது 325 மில்லியன் எவ்வளவு பெரிய நம்பர் தெரியுமா? அவன் கூட வந்து கிட்ஸோ கப்புள்ஸோ இல்லாட்டி சாப்பாடு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோவா இருக்கும்னு நினைச்சேன். எனக்கு யூடியூப் ஷார்ட்ஸ் அல்காரிதம் தெரியலன்னு நான் வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வீடியோஸ் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு மறக்காம சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.